கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பானிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண்பாருமே. பனிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண்பாருமே. உரர உபரர உப்பர உப்பரர சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சரோவி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சரோவி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தனலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தனலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். மமர மமர மகர மகர மரர கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. ரப ரப ரபரர ரபர ரபரரரரர 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இநேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இநேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்த நாள் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் நீங்கள் சத்தியத்துக்கு இதுதான் நம்ம தியானிக்க இருக்கிறோம்.
இது யாரை நோக்கி போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல் வசனத்தில் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. இந்த கேரக்டரோட போதகர் ஆகிறாதப்பா, இவ்வளவுதான். எந்த கேரக்டர்? இருதயத்துல கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும். ஒரு பாஸ்டர் புல்பிட்ல இருந்து ஒரு காரியத்தை சொன்னார். அவர் ஒரு கிராமத்துல போய் ஒரு சபைக்கு போயிருக்கார். கிராம சபை, குட்டி ஊரு, சின்ன சபை, சின்ன ஆலயம், ஒரு 50 குடும்பம் ஜாஸ்திங்கிறார். அதுல ஒரு வயதான ஒரு அம்மா, தாய், நல்ல வயசாயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க அந்த வீட்டுல அவங்க பெரிய வீடு, அவங்க வீடு அந்த ஊர்லயே அதான் பெரிய வீடு. யாராவது இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுல தான் வந்து தங்கணும். ஆகாரம் கொடுப்பாங்க, ஆலயத்துக்கு கூட கூட்டிட்டு போவாங்க. எல்லாம் செய்தி முடிச்சுட்டு திரும்பியும் ஆகாரம் கொடுத்துட்டு கையில கொஞ்சம் காணிக்கை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த அம்மாவை கொடுத்து அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த அம்மா இருக்க எப்படி ஒரு ஆசீர்வாதமா அம்மாட்டு. ஆனா அவரு செய்தி முடிச்சுட்டு ஒரு சில சபையில ஒரு அம்மாவோட பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மா விறுவிறுன்னு வந்துச்சான். நான் மூஞ்ச திருச்சி வச்சேன். ஏன்னா இவர் பேசிட்டு இருக்கிற அந்த அக்காவும் இந்த அக்காவும் டிஷும். இந்த அக்கா சொல்லுதான், இந்த பொம்பளை இருக்காளே இவளை நான் கல்லறையில போனாலும் இவளை நான் மன்னிக்க மாட்டேன், நரகத்துக்கு போனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் இவளை மன்னிக்க மாட்டேன். நீங்க இவள்கிட்ட பேசுனீங்கன்னா என் வீட்டுக்கு வந்துறாங்க. அவருக்கு ஆடி இருச்சு. ட்ரெஸ் எல்லாம் அவர் வீட்டுல இருக்கு. போகும்போது அந்த அம்மா எனக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த அம்மா சரி அம்மா வணக்கம். இந்த அம்மா அந்த சண்டையை பார்த்துட்டு போயிடுச்சு. பாருங்க, இதைத்தான் நம்ம வேதத்துல பாக்குறோம். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்திற்கு விரோதமாக வித்தினாங்க. இது சபைக்கா? சபைக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா யாருக்குன்னு கேட்டீங்கன்னா போதகர். அதனாலதான் என் சகோதரரே, இந்த ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு அதிக ஆக்னி உங்களுக்கு கிடைக்கும். முதல் வசம் அதிக ஆக்னி கிடைக்கும் என்று நீங்கள் போதகர் ஆகாத. இந்த இருதயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த இருதயத்தை என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்காரு. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மளை வைக்கப்படாது. தேவ அன்பு இருதயத்துல ஊற்ற 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 அது கசப்ப எல்லாத்தையும் செய்யும், தூரத்துக்கு போட்டு. சரி, இது அந்த முந்தின வசனத்தோடு இது கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அதை இணைத்து வாசிச்சா தான் இது நமக்கு புரியும். நம்ம நேற்று தியானிச்சதுல 13வது வசனத்துல உங்களில் ஞானியும் விவிகாம இருக்கிற இருந்த ஆளால் தான் போதராக முடியும். ஞானி பிளஸ் விவேகி. அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியையிலே நல்ல நடக்கல. சாந்தத்துக்கு அவன் ஞானத்துக்கு உரிய சாந்தம். ஞானத்துக்கு உரிய சாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதைதான் நம்ம இன்னைக்கு ஒரு கீ வசனத்துல இருந்து பார்க்க போறோம். ஏன்னா இப்படி ஆசீர்வாதங்களை தான் கொடுத்துட்டார். என்ன ஆசீர்வாதத்தை அந்த போதகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோமா. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது வசனம். இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதம் 13:14 ஞானவான்களுடைய போதகம் டீச்சிங். ஞானவான்கள் யாரு? சபைக்குள்ள வரும்போது அது ஒரு சாதாரண ஒரு டிக்கெட்டா தான் இருந்துச்சு. ஆனா ஆவியானார் அவரை பிடிச்சு அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு வரத்தை கொடுத்து ஞானத்தை போதிக்கிற வரத்தை மண்டையில ஊத்தி இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துட்டார். அதனால 13வது அதிகாரம் 14 ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, ஜீவனை தருகிற ஊற்று. இந்த ஜீவ ஊற்றுங்கிற பரிசுத்த ஆவியான இவருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் ஒற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதயாம் என் நேசகத்தரே ஆசீர்வாதயாம் என் நேசகத்தரே அவை என் வரங்களினால் என்னை நேராப்பாம். ஆவியின் வரத்துக்குள்ள என்ன வரம் வந்திருக்குது? டீச்சிங், போதகம். அதனாலதான் ஞானவான்களுடைய போதகம். இந்த ஞானவான்களுடைய போதகத்திலிருந்து ஜீவ ஊற்று ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிறது. அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்.
யார் மரண கண்ணிகளுக்கு தப்புறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விசுவாசிகள். இப்ப இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. யாருடைய நிலைமை? ஒரு போதகர், ஆனா அவருக்குள்ள கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பெருமை பாராட்டு இருக்கு. இவருடைய நிலைமை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சேரி நீங்க தெரியுங்க, எல்லாம் குடிசைகளா இருக்குது. அதுல டாமி அப்படின்னு ஒரு நாய். அந்த டாமி நாய் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சேஃப் கார்டு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ராத்திரி ஒரு 2 மணிக்கு டாமி கொலா கொலா கொலான்னு குலைக்குது. எல்லாருக்கும் என்னடா டாமிக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா அண்டு சும்மா எல்லாம் குலைக்கன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு குடிசையில லேசா தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஓடுறாங்க. ஹே, டாமி குலைச்சதுனால வர்றா போய் எல்லாரும் அவங்கவுங்க ஏன்னா சடசடன்னு பறவைடும் அவங்கவுங்க காலி பண்றாங்க. அந்த குடிசையில எழுப்புறாங்க, தண்ணி ஊத்தி அணைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் தீ பிடிச்சிச்சுன்னா போச்சுட்டு. எல்லாரும் பாதுகாப்பா வந்துட்டாங்க. ஒருத்தன் கேட்கறான், நம்மளை காப்பாத்துச்சு இல்லையா, டாமி என்னாச்சு? செத்து கிடக்கு. ஏன் செத்து கிடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுத்துல ஒரு செயின் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டுல இருந்து டாமியை எல்லாரையும் காப்பாத்துச்சு, அது செத்து போச்சு. இந்த ஞானிகளுடைய நிலைமை தான். கோபம், கசப்பு, வைராக்கியத்தை உள்ள வச்சுக்கிட்டு போதகம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். விசுவாசிகள் தப்புகிறாங்க, இவர் சிக்கிடுவார். வேற சாய்ஸே கிடையாது. இந்த போதகருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானம் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். அது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது வசனம். மேன்மை பாராட்டங்கள். இப்ப இவங்க எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்துக்கு விரோதமாக நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். பெருமை, அந்த பெருமை வருது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் நமக்கு மேன்மை தேவை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். இதுதான் அடிப்படை. மேன்மை பாராட்டணும் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பெருமை. நமக்கு பெருமை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. எதுல இருக்கலாம் அப்படின்னா அதைத்தான் நான் பார்ப்போம். உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும். நான் ஜெபம் பண்ணனா ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர நிச்சயம் இருக்கும். அதுல நான் ரொம்ப ஸ்டடியா இருப்பேன். நான் ஜெபம் பண்றேன், சரியாயிடும் அப்படின்ட்டு. இங்க இந்த பெருமை எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். அவரே தேவனாலே நமக்கு, அவரே இயேசு கிறிஸ்து தேவனாலே நமக்கு ஞானமும். அப்ப அந்த ஞானம் யார்? இயேசு கிறிஸ்து. ஞானம் எங்க வந்துட்டா? நமக்குள்ள வந்துட்டா. இருக்காரா? இருக்கார். இல்லைன்னா இப்படி நம்ம வார்த்தையை சொல்ல முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. இது ரெண்டுமே முக்கியம். ஒரு சில ஆலயங்கள்ல ஒரு சில பாஸ்டர்ஸ் செய்தி சொல்லும்போது பெருமை அப்படி அப்படி அவங்களத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்டர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரு ஒரு கண்ணாடி போட்டிருக்கார். ஒரு நாள் ஒவ்வொரு செய்தியும் முதல்ல தன்னை குறித்து சொல்லிடுவார். நான் ஒரு நாள் போய்கொண்டிருந்தேன். அவர் கண்ணாடி எப்படி இருக்கும் கண்ணாடி கேட்டீங்கன்னா, பாக்கியராஜ், அந்த காலத்துல பாக்கியராஜ் இதே மாதிரி கண்ணாடி போட்டிருக்கார். இவரும் கொஞ்சம் நல்லா ஒல்லியா தின்னார் பண்ற. ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்க பாக்கியராஜ் ஹீரோவா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, நான் பாக்கியராஜ், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்ட்டு. அடுத்த வாரம் சொல்றாரு, நான் ஒரு சூட் கேஸோடு போய் கொண்டிருந்தேன். ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டாரு, நீங்க ஸ்மக்லிங் விற்கிறவரா? எனக்கு ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது உள்ள வச்சிருக்கீங்களா உங்க சூட் கேஸ்ல? இல்ல, நான் ஒரு பாஸ்டர், நான் ஸ்மக்லிங் ஆள் கிடையாது அப்படின்ட்டு புல்பிட்ல ஏறி முதல்ல தன்னை குறித்து சொல்றாரு. அவருக்கு என்ன நினைப்புனா, அவர் ஒரு ஹீரோ. இங்கதான் அவர் ஆரம்பிப்பாரு. ஆனா புல்பிட்ல ஏறும் பொழுது, ஆண்டவரே எனக்கு தகுதி கிடையாது, ஆண்டவர் இங்க நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது, வேதத்தை தொட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்திக்கிட்டு தான் போன அந்த தாழ்மையின் ஞானம் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். வாழ்ந்து காட்டிட்டு தான் கொடுத்தார். இப்படி வாழ்ந்து காட்டினார்.
சீஷருடைய கால்களை கழுவுகிறார். யார் கழுவுவாங்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ளணும்னா சரித்திரத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் ஒரு பாத்ரூம் இருக்குமா இருக்காதா? 2-3 பாத்ரூம் கூட வீட்டுல இருக்கும். நம்ம குளிச்சுக்கிட்டு இங்க என் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் போட்டிருக்கேன், மார்பிள் கிடையாது, டைல்ஸ். ஒரு தூசி என் காலில் படாது, செருப்பு படாம தான் வருவேன், காலையும் செருப்பு இருக்காது என்கிட்ட. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. குளிக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும், அங்க தண்ணி நிறைய இருக்கும். ஆண்கள் வருவாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அவங்களே கிளீன் பண்ணிட்டு அதுல குளிச்சுக்கிட்டு நடந்து போகும்போது அவங்களுடைய கால்கள்ல நிறைய தூசிகள் படும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எல்லாம் சிமெண்ட், காங்கிரீட்டு, இந்த டைல்ஸ் பதிச்சு வச்சிருக்காங்க. தூசியே காலில் படாது, சகதியே படாது, முந்தி சகதி படும். ஆனா இவங்க வீடு வந்து சேர்ந்த உடனே உடம்பு ஃபுல்லா கிளீனா இருக்கும், கால் மட்டும் அழுக்கா இருக்கும். ஆண்டவர் தன்னுடைய போதகர் ட்ரெஸ் எல்லாம் காட்டி வச்சுட்டு இடுப்புல ஒரே ஒரு துணியை கட்டிக்கிட்டார். அது யாருடைய ட்ரெஸ்னா ஒரு அடிமை ட்ரெஸ். அவர் அடிமை போல தன்னை தாழ்த்தி ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சீஷருடைய கால்களை கழுவ தொடங்குறார். பேதுரு ஸ்டேஜ் வருது, ஆண்டவரே நீர் என்னை கழுவக்கூடாது அப்படிங்கிற அவருக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. கழுவணுமா கழுவிக்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா இவர் உடனே நீங்க தொடக்கூடாது. ஏன்னா அவர் இது ஒரு தேவகுமாரன் ஏன் காலத்தோட கூடாது, தன்னை தாழ்த்துகிற ஒரு ஞானம். அதான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30. அவரே தேவன் நமக்கு ஞானம்ங்கிற தாழ்த்துகிற ஞானம். அது கோபம், வயராக்க எதுவுமே கிடையாது. வயராக்க கிடையாது. சிறுவில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிதாவே அவர்களை மன்னியும் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் நீதி. நீதிங்கிறது தேவ நீதி. அந்த நீதிங்கிற ஒரு சப்ஜெக்ட அவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் சொல்லுங்க பாப்போம். நம்ம பாவம் செய்கிறோம், சிலுவையில் நம்ம மரிக்கணும், அவர் மரிக்கணும். ஏன் அவர் மரிக்கிறார்? நம்ம பாவங்கள் அவர் மேல வரணும். அவர் பரிசுத்தர், மரிக்கிறாரு, பரலோகத்துக்கு போறாரு, பிதாண்டி வலது வருஷத்துல இருக்கிறார். யார் யாரெல்லாம் அந்த நீதியை பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க நீதி கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, பரிசுத்தம். நான் அதுக்கு ஏபிசிடி நமக்கு தெரியாது, ஆனா அவர் ஒரு பரிசுத்தர். அதனால அந்த செய்தியை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 3வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவனுடைய பரிசுத்தம்ங்கிற ஒரு குணாதிசயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் பேதுரு யாக்கோபு எழுதுகிறார். அந்த நேரத்துல கோபம், கசப்பு, வைராக்கியம் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கருத்துக்கணும். மீட்பும் மானார் அர்த்தம், அவர் மறிக்க வேண்டிய இடத்துல நம்மளை மறிக்க வச்சு ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டுக் கொள்கிறார். இது எல்லாமே எப்ப முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம், தாழ்மையான இருதயம் நமக்கு தேவை. சரி, இந்த ஞானத்துல ஒரு ஸ்பெஷல் ஞானம். நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு, தோசையில ஸ்பெஷல் தோசைன்னா ஒண்ணு உண்டு, நெய் ரோஸ்ட்னா ஒண்ணு உண்டு, ஃபேமிலி தோசைன்னு ஒன்று இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும், ஒரு ஆளால சாப்பிட முடியாது. அப்படி ஞானத்துல ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஞானத்தை வாசிப்போமா? 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அந்த ஞானம் என்றால் என்ன பாப்போமா? ஸ்டாலின், நீங்க ஏன் கூடவே நீங்க வரணும் ஸ்டாலின். நீங்க டைவர்ஷன் போனீங்கன்னா என்னுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்காது. தயவுசெய்து ப்ளீஸ் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்கிறேன். இப்ப ஞானங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஞானம் சொல்லும்போது நீங்க இதை போட்டானா நம்ம அங்கதான் போக வேண்டியிருக்கும். ஸ்பெஷல் ஞானம் எப்படி உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்களோ 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இப்ப சபைக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை, அடிதடி இருக்க. யார்கிட்ட போறாங்கன்னா ஒரு ஆண்டவரே அறியாத ஒருத்தன் போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறாங்க. பாருங்க, உங்களில் ஒருவருக்கு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்திலே போகாமல் அநீதி கன்ற போனத்தின். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயப்பன அதுக்கல, உலகம் உங்களாலே நியாயம், நீங்கள் தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கும் அறிவீர்கள். இதுதான் ஸ்பெஷல் ஞானம். புரியுது உங்களுக்கு? நம்ம தேவதூதர்களை பார்க்க முடியாது, நான் பார்த்ததில்லை, ஒரு நீங்க பார்த்துக்கலாம். ஒரு சிலர் அங்க போய் ரெக்கையெல்லாம் புறக்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. தேவதூதர்களை நியாயம் தீர்க்க போறோம், பார்க்கவே முடியாது. எப்படியா நியாயம் தீர்க்க முடியும்?
நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் 2 ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் பிரதர் சாம் ஜெபத்ரையுடைய கேசட்ஸ் நிறைய கேட்பேன். அவர் செய்தி ஆரம்பிப்பார், ஒரு கதையை சொல்லுவார். கதையை கேட்டுக்கிட்டு வசனங்களை கோர்த்து கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு, இப்போ என்ன அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆர் ஸ்டான்லி 7 பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவார். 1 2 3 மிக அருமையாக சொல்றார். அவர் போதிக்கிறது மாதிரி நான் யாரையும் பார்த்தது. ஆனா நான் நினைச்சேன், இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் என்னைய போதகர்னு அக்செப்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது அக்செப்ட் பண்றீங்களா இல்லையோ, நீங்க வந்துட்டீங்க, இதை கேட்கறீங்க. அப்ப இப்படி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளால முடியாது, ஆனா ஒரு நாள் முடியும். தேவதூதர்களுக்கு என்னத்துக்கு இது தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா. இவர்களுடைய ஃபெயிலியர் 2 பேதுரு எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்திற்காக ஒப்புக்கொடுத்து. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். தேவதூதர்கள் 1/3 அங்கிருந்து கீழே விழுந்துட்டாங்க. எப்ப சாத்தான் தள்ளப்பட்டானோ ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு கீழே வந்துட்டான். இவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்ய வச்சு மக்கள் என்ன செய்ய வைக்கிறது, இவங்க ஆண்டவர் சில பத்திரமா கெட்டி வச்சிருக்கிறார். இது புரியறதுக்கு இன்னொரு வசனத்தையும் இருக்கும். யூதா 6. இது இவங்களைத்தான் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம். உங்களுக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ, எனக்கு விசுவாசம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் உன் விசுவாசத்துபடியே ஆஇருக்கிறோம். யூதா 6 ஒரே அதிகாரம் தான். தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசனத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஜெயம் ஸ்டாலின் ஐயா, இவங்களெல்லாம் அவனுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது ஐயா. ஏன்னா அப்ப இந்த கண்ணு நமக்கு இருக்காது, மாமிச கண்ணெல்லாம் போயிடும், வேற கண்ணு கொடுப்பாரு. 1000 வருட அரசாட்சி எக்ஸெட்ராலாம் வேற கண்ணு இருக்கும் நமக்கு. ஆனா நமக்கு நினைவுகள் இருக்கும், நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எங்க இருந்து வந்தோம்னு தெரியும். அதெல்லாம் மறக்காது நமக்கு. இத்தனை தேவதூதலையும் நீ என்கொயரி நடத்து, அவங்களுக்கு என்ன தண்டனை நீ டிசைட் பண்ணிக்கோ. இப்படிப்பட்ட ஒரு வேறுதான கிருபை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இது ஸ்பெஷல் ஞானம். இந்த ஞானங்கிறதுக்கு அடுத்த ஒரு ஆங்கிள் நான் காட்ட போறேன். ஞானத்தினுடைய நெக்ஸ்ட் ஆங்கிள், கோணம். யோபு 28வது அதிகாரத்துக்குள்ள வரும். யோபு 28:28. மனுஷரை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுதல் புத்தி என்று சொல்லும். உங்களுக்கு ஞானம் உங்களுக்கு வேணும். சில பேரு ஞானம்னு வச்சிருக்கோம், எனக்கு சொந்தக்காரங்க பாப்பெல்லாம் ஞானம். ஆனா இந்த ஞானம் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம். இன்னைக்கு அது ஒன்றுதான் இல்லை. சபைக்குள்ள வந்துட்டாங்க, சபையில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. நான் பாஸ்டர், நான் ட்ரெஷரர், நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த பவர் வந்த உடனே கடவுள் பயமே போயிடுச்சு. அவங்க வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது. ஒரு நபரை குறித்து என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். ஒரு பேர் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் உங்களால கண்டுபிடிக்கணும். எனக்கே அவருக்கு யாருன்னு தெரியாது, சரியா? ஆனா அவருக்கு லே செக்ரட்டரின்னு ஏதோ ஒரு போஸ்ட் கிடைச்சுதான். அந்த போஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிஷப்பா தன் கையில போட்டுக்கிட்டார். பிஷப்புடைய வீக்னஸ்லாம் அவர் கண்டுபிடிச்சு எங்கெங்கெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள இடம் இருக்குமோ அதை வித்து காசா மாத்திட்டார். இதுதான் அவருடைய ஒரே வேலை. இந்த காது கேட்காதவர்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 30 ஏக்கர் திண்டுக்கல் பக்கத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது காது கேட்காதவர்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக வச்சிருந்தாங்களாம். இவர் அங்க போய் இதையும் மாத்தி அத்தனை வித்து காசாக்கிட்டார்.
பெங்களூர்ல 120க்கு மேல அபார்ட்மெண்ட் கடைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. கடைசியில பிடிபட்டு இப்ப ஜெயில இருக்காருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். இவர் கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர், அதுல சந்தேகம் இல்லை. ஞானம் இருக்கா? அப்பா, பயங்கரமான ஞானம் இருக்குது. இந்த ஞானம் ஆண்டவருக்கு பிரயோஜனம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் கிடையாது, துட்டு சம்பாதிக்கிற ஞானம். நான் நினைப்பேன், இவர் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சாப்பிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். எத்தனை தடவை சாப்பாடு? இவ்வளவு நேரத்தில் அவருக்கு சுகர், பிரஷர்லாம் வந்திருக்கும். எதுவுமே அவர் வாயால சாப்பிட முடியாது. சேர்த்து 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 இவர் நரகத்துக்கு போவாரு. அது அங்கதான் இருக்கும். சரி, இப்ப இந்த ஞானம் இது யார்கிட்ட இருந்து நமக்கு வரணும்? ஆவியானவர் தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்துல அது ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஞானம் அவற்றிருந்து வருகிற ஞானம் தான் சூப்பர் ஞானமா இருக்கும். நான் சொன்ன மனுஷன மாதிரி சம்பாதிக்கிற ஞானத்தினால அவங்க நரகத்துக்கு போவாங்க. வாசிப்போமா? எஸ்ஐயா 11வது அதிகாரம் 1 வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 2வது, ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கும் ஆவி. ஃபர்ஸ்ட், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் நம்பர். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நமக்கு முக்கியம்? ஞானமும் உணர்வும் அருளும் ஆவி. இப்ப நான் ஒரு நபரை சொன்னேன், அது 100% இது கற்பனை கதை கிடையாது. வேணா பேரை சொல்றேன், கேட்டுங்க. பெர்னாண்டஸ் அவர்கள். பெர்னாண்டஸ் பத்தி நீங்க வேணா கேட்டு கண்டுபிடிங்க. அப்படி ஒரு இருக்காரா? அவர்களுடைய சரித்திரத்தை நீங்க தேடி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது, அது மூஞ்சி எப்படி கூட எனக்கு தெரியாது. இங்க நம்ம பார்க்கறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. எல்லாரும் இப்படி இருப்பாங்களா? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வைராக்கியமா ஆண்டவருக்காக இருக்கிற போதகர்களை நான் பார்த்திருக்கிறேன். பிஷப்பை பார்த்திருக்கேன். ஒரு பிஷப் என்னுடைய சகலப்பாடி, என்னுடைய மனைவியுடைய தங்கச்சியுடைய மாப்பிள்ளை. அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவர் இன்சார்ஜ். அவங்களுக்கு ஒரு சில ஃபண்ட் கிரியேட் பண்ண வேண்டியது. இப்போ திருவனந்தபுரத்தில் ஒரு பிஷப், அந்த பிஷப்பும் என்னுடைய சகலப்பாடியும் சேர்ந்து ஃபாரின் போயிருக்காங்க. இவர் சொல்றாரு, ஒரே ரூம் இருக்கும், நம்ம 2 ரூம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு ரூம். என்னுடைய சகலப்பாடி அவர் டாக்டர் பாபுராஜ் கட்டில் படுத்திருப்பார். இவர், எனக்கு கட்டிலெல்லாம் படுத்து பழக்கம் இல்லை, நான் ஒரு பெட்ஷீட்டை போட்டு கீழே படுத்துக்கிறேன்ட்டு. என்னங்க பிஷப், நீங்க கட்டில படுத்து, நாங்களாம் சின்ன வயசுலேருந்து கீழே படுத்தோம். இவர் 3 நைட்ல முடிச்சு பார்த்தோன்னா முழங்கால இருந்து வெளியே சத்தம் கேட்காதான் கையை உயர்த்தி சுப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. சாப்பிட போகும்போது அவர் சொல்லுவாராங்க, பாபுராஜ் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும்போது, எது விலை கம்மியானதை பார்ப்பா, இந்த போரேஜ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த கஞ்சி மாதிரி. இவருக்கு ரொம்ப ஆசை நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு. ஆனா அவர் என்ன செய்வாரு, இப்படி தாழ்த்தி 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 அவர் சொல்றாரு, நான் இப்படி ஒரு பிஷப்பை நான் பார்த்ததே இல்லைங்க. இவருக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவன் கொடுக்குறாரு. ஞானமும் உணர்வையும் அருளும் ஆவி. இந்த ஆவி இருந்து போதகராகும் பொழுது அவங்க பரலோகத்துல ஒரு உயர்ந்த தன்மை உள்ள இடத்துக்கு அவங்க போய் சேர்வாங்க. சரி, இப்ப ஒரு மனிதனுடைய பார்வையில ஒரு ஞானத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, மனிதனுடைய பார்வை அப்படி இருக்கு. அந்த மனிதனுடைய பார்வையை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? தானியேல் 2வது அதிகாரம் 26 2:26. இது ஒரு இண்டிவிஜுவல் யங் பையன், வாலிபன், நல்ல ஒரு ராஜ அரண்மனை மேன்மையான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், யூதன். இவனுக்கு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், எது சுத்தம் எது அசுத்தம்னு தெரியும். ஆனா இப்ப இருக்கிறது ஒரு அரண்மனையில அடிமையாக வந்திருக்கான். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே அவர் பானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில். இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லலாம் தெரியுமா? கர்த்தருக்கு சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். ஏன்னா ராஜா வீட்டு சாப்பாட்டுல சூப்பரான சாப்பாட்டை நான்வெஜ் ஃபுட். அன்னைக்கு என்ன நான்வெஜ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சாப்பாடா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த இந்தியத்துல ஒரு மனிதன், ஒரு வாலிபன் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்றான், நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றான். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா 9வது வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானியுடைய கண்களை தயவும் இறக்கும். இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சா இன்னொன்னு ஆண்டவர் செய்வார்.
இது எதற்காக செய்யறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குறது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா காமிக்கிறேன், அப்பதான் நமக்கு வாசனை புரியும். இப்ப தானியேல் யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதமாக நீங்கள் பெருமை, அந்த கசப்பான வைராக்கியம் கிரியாக வெளியாது, கிரிய வெளியாது ஒரு மாதிரி. ஆனா முந்தின வருஷத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, உங்களிலே ஞானியும் விவேகமையா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால நல்ல நடக்கை, கிரியை நல்ல நடக்கையை தான் இப்ப தானியேல் கொண்டு. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஆண்டவருடைய சித்தம்ப்பா நீங்க கொண்டு வந்தது, இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருக்காரு, நான் எப்படி நோ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்றாரு, எனக்கு மரக்கறி கொடுப்பா, வெஜிடபிள்ஸ் கொடு, அதுல அசுத்தத்தே வர முடியாது, வெஜ்ஜில் தான் நான்வெஜ்ல தான் வரும். ஒரு பாம்பு பிடிச்சு கொடுத்துருவாங்க, அவங்க சாப்பிடக்கூடாது, பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. ஆனா இது தேவனுடைய சித்தம், அந்த சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம், இந்த ஆக்ஷன் கிரியையில காட்டுகிறது. இந்த கிரியையை காட்டுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் 2:18 அவர்களை ராஜாவினிடத்திலே கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறுது. வரும்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, முகாலாம் ஜிக்கு 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 பிரகாசமா இருக்கு. அடுத்து ஒரு கிரியையை பார்க்கிறோம், அது அன்பு இருக்குது, இரக்கம், கசப்பெல்லாம் கிடையாது. இது எங்க வந்திருக்கிற, அடிமையா வந்திருக்கிறாரு. தானியேல் 2வது அதிகாரத்துல ராஜா ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு, எல்லா ஞானிகளும் கூப்பிடுறாரு, இவன் எல்லாம் பதில் சொல்லலையே அத்தனை வெற்றி போட்டிருந்தார். தானியேல் 2வது அதிகாரம் 14வது வசனம், பாபிலோனில் உள்ள ஞானிகள் கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலைவரில் அதிபதியாக ஆரியலோட தானியேல் யோசனையும் புத்தியாக பேசி வரப்பா, நீ போய் எல்லாத்தையும் வெற்றி போட்டாரு. நம்ம என்ன செய்வோம், என்னை அடிமையா பண்ணதில்லை ஞானி, நீ சொல்லிதானப்ப அந்த யுத்தத்தெல்லாம் பொறுத்துப்பாங்க. ராஜா கேட்காமல போய்ப்பாரு, நீங்களை எல்லாரையும் அடிமையா பண்ணதில்லை, சாவு. அது கோபமும் கசப்பும் இருக்கிற வைராக்கியத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஆனா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். தானியேல் 2வது அதிகாரம் 24. பின்பு தானியேல் பாபிலோன் ஞானிகளை அழிக்க ராஜாவின் கட்டளையிட்ட ஆரியத்தில் போய் பாபிலோன் ஞானிகளை அழியாது. உள்ள என்ன இருக்குது, கோபம் இல்ல, கசப்பு இல்ல, வைராக்கியம் இல்ல, ஆனா கிரியையில காட்டுறாரு. சைலண்டா உட்கார்ந்து எல்லாம் ஜோலி முடிஞ்சிருக்கும், ஆனா அந்த அன்பின் கிரியையை காட்டுறாரு. பாபிலோன் ஞானி அழியாது, என்னை ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு போவோம், ராஜாவுக்கு அர்த்தத்தை நான் தெரிவிப்பேன். இப்ப இந்த ஆரியோகு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா முன்னாடி பந்தா பண்றாரு. அப்படி பந்தா, ராஜா நான் தான் ஒருத்தனை கண்டுபிடிச்ச, இவனே போய் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டண்ட் விடுறாரு. அது நடக்கும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்காக. அப்பொழுது ஆரியோகு தானியேல் ராஜாவுக்கு முன்பாக தீராணி சிறைப்பட்டு யூதா தேசத்திலே ஒரு புருஷனை கண்டுபிடித்த பொய், 100க்கு 100 பொய். அதனால அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. நம்ம கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். இது இந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மட்டும் வாசிச்சுட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, உங்கள் இருதயத்திலே, போதகருடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தால் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கினால காண்பீர்கள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சார்வா வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய இரக்கம் எங்களை போதகராக ஆக்குனதுக்காக நன்றி ராஜா. பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆம்.